வணக்கம். வணக்கம். என்னது கையை வேண்டாம், கை கொடுக்கக்கூடாது, ஹைஜீனிக் இல்லைன்னு தெரியாத உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கலையா? ஹைஜீனிக்கு எங்க முதலமைச்சரே கை கொடுக்க மாட்டாரு, நீங்க என்னங்க கை கொடுக்கறது? முதலமைச்சர் கொடுக்க மாட்டாருன்னா ஒரு காரணம் இருக்குது. என்ன அவர் நிறைய காரணம்? பேரை கொடுக்கணும், லட்சக்கணக்கான பேரை பார்க்குறவங்களுக்குலாம் அவர் வந்து கொடுக்கணும். அதனால வந்து அவரோட பாதுகாப்பு கருதி. அவரோட பாதுகாப்பு கருதி? ஆமா ம், ம், ம். ஆமா, ஹைஜீனிக்கு எத்தனை பேர் போட்டு பிடுங்கி வைப்பாங்க, இது பண்ணுவாங்க. அதனால கை கொடுத்தா கூட இப்படிதான் அவர் எல்லாருக்கும் அப்படிதான் கை கொடுக்கறாரா? ஆமா, வேற யாருக்கு இப்படி கொடுத்தாரு? இல்ல இப்படிலாம் போட்டு போட்டோ எடுக்கிறாரு. அப்ப மட்டும் நடிகைகள் அவரு தொழில் இருக்கு, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மட்டும் இப்படி போட்டு போட்டோ எடுத்துக்குவாரு, இப்படி போட்டு போட்டோ எடுத்துக்குவாரு. அங்க வேலை பார்க்குற பிள்ளைங்க எல்லாம் ஒரு அண்ணா அண்ணா முழு நிலவு மாதிரி இருக்கீங்களே அண்ணா, அண்ணா சூரியனை மாதிரி இருக்கீங்களே அண்ணா அப்படின்னு அவருக்கு எவ்வளவு பெரிய ஃபேன்ஸ் இன்னைக்கு பெரம்பூர்ல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அந்த மக்களை போய் பார்க்க போகும்போது இப்படி இப்படி ஸ்கிரிப்ட்ல இல்லையா அவருக்கு? இல்ல அவர் வந்து இந்த ஓட்டு போட வந்தப்ப, அப்புறமா இந்த பதவி இது சர்டிஃபிகேட் வாங்க வந்தப்பெல்லாம் கூட இப்படியே வந்தார் தெரியுமா? இப்படியே வந்தாப்புல. என்னடா இது, அது என்னடா இதை புதுசா வர ஆளு என்னாச்சுன்னு தெரியலன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது. இப்படி கையை நீட்டிட்டு போயிட்டு இருந்தா எல்லாரும் தொடுவாங்க, டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஹைஜீனிக்னா பெத்த பிள்ளைங்க கூட அவரை டச் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலவை போய் நீங்க போய் தொட்டு வர ஒராசி அவருக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது அப்படிலாம் பண்ணாதீங்க. அதாவது அது சில பேர் இருக்கிறது தானே. கையை கொண்டு வந்து அவர் பண்ணாரு, தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து. அது நாங்க பாட்டுல தான், அது எங்களுக்கு மூளை இல்லைல்ல, அது எழுதுனது யாரோ தானே, நாங்க வாய் மட்டும் தானே அசைச்சோம், நாங்க பப்பட் தானே. இதுல தூய்மை பணியாளர்களுக்கு உணவு, காலை உணவுன்னு சொல்லிட்டு முந்தைய அரசு வந்து கொண்டு வந்த உடனே, இந்த ஸ்கீம் கொண்டுட்டு வந்த உடனே முதல்வர் அவர் போய் எல்லாருக்கும் இது பண்ணாங்க, எல்லாருக்கும் நியூ டிஃபன் பாக்ஸ் தான் கொடுத்தாங்க. புது டிஃபன் பாக்ஸ் கொடுத்து இது பண்றாங்க, புதுசா டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு வந்து முதல்வர் சாப்பிடுற. அந்த இது கூட உங்க அண்ணன் செய்யலையா? அந்த டேஷ் கூட உங்க அண்ணன் செய்யலையா? அதுதான் கேள்வி கேட்கிறேன். சாதாரண வார்த்தை தான், சீரியஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு பார்லிமெண்டரி டேஷ்க்கு நாங்க யூஸ் பண்ணாம இருக்கோம் நாங்க கேக்குறோம். தட் இஸ் பார்லிமெண்டரி வேர்ட். இனி வந்து அதெல்லாம் வந்து செயல் திட்டத்துல நாங்க கொண்டு வரோம், படிப்படியா கொண்டுட்டு வரோம். இதுல இன்னொரு டேஷ் என்ன நடந்திருக்குன்னா, சேலத்துல இந்த கான்ட்ராக்ட்ல வேலைக்கிறவங்கள தூய்மை பணியாளர்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து அக்ரிமெண்ட் வாங்கியிருக்காங்க. அடிமை சாசனம். நாங்கள் அரசை எதிர்த்து போராட மாட்டோம், நாங்கள் அரசு தரும் சம்பளத்தை தவிர வேற எதுவும் கேட்க மாட்டோம், நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம், இப்படிக்கு உங்கள் அடிமை அப்படின்ற மாதிரி இல்ல பேரு போட்டு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இப்படிலாம் இருந்தா அடிமை தான், அது ஒன்றும் இல்லை. இப்போ ஆனா அது வந்து இது வெளியே தெரியாமலாம் ஒன்றும் வாங்கல, ஓப்பனா பேப்பர்ல எழுதி வாங்கிருக்காங்க, உங்கள்ட்ட சொல்லாம கையெழுத்து வாங்க. அப்புறம் என்ன மானாவரிக்கிடா நீங்க வந்து கொத்தடிமைன்னு சொல்றீங்க? திமுக காரன் எவனாச்சும் பேசினா இல்ல உங்களுக்கு எதிர்த்து. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இப்ப என்ன கேட்க வந்திருக்கானுங்க, நீங்க எதுக்கு விஜய் வந்து வேலை செய்ய விடாம அவரையே நீங்க இவ்வளவு பழி சொல் பண்றீங்க? ஏடா நொன்னைங்களா, உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாலே உங்களுக்குலாம் பழி சொல்லா? இப்போ ஒரு விஷயம் நடக்குது, இது நடக்குதுன்னு சொல்லி கேள்வி கேட்டா நீங்க ஏன் விஜய் வந்து நீங்க வந்து தவறா பேசுறீங்க, அப்ப தவறா எதுக்குடா நீங்க எல்லாம் பண்றீங்க அப்படின்னு நம்ம அடுத்த கேள்வி கேட்போம்ல. ஆனா இந்த பெண்களை வந்து அவர் அப்படி பண்ணா கூட சில பெண்கள் அவருக்கு ஆதரவா, பல பெண்கள் ஆதரவா. நேத்து கூட ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, அது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கூட எனக்கு தெரியல, அந்த புள்ள சொல்லுது, விஜய் வீட்டுக்கார மாதிரி போனா அப்படின்ட்டு அசால்ட்டா டீல் பண்ணிட்டு போகுது. ஸ்டாலினியும் விஜய் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடுச்சு இந்த புள்ள. சொல்லிச்சுல விஜய் வீட்டுக்கார மாதிரி, வீட்டுக்காரன்னா ஹவுஸ் ஓனர்னு சொன்னிச்சா இல்ல வந்து ஹஸ்பண்ட்னு சொன்னிச்சான்னு தெரியல. அது ரொம்ப பெரிய தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயமா இருக்குது. அது தாவேகா வந்ததுல இருந்து தமிழ்நாட்டுக்கு பல ஆராய்ச்சிகள் வந்துட்டு இருக்கு. நாங்க தங்கச்சியா இருப்போம், அக்காவா இருப்போம், வேணும்னா பொண்டாட்டியா கூட இருப்போம் அப்படின்ட்டு வந்து போன ஒரு புது வாக்கியத்தை கண்டுபிடிச்சு வச்சது. எனக்கு என் புருஷனை விட எனக்கு விஜயத்தை பிடிக்கும். ஆமா, எனக்கு இந்த குழந்தைய விட எனக்கு விஜய தாங்க பிடிக்கும். உங்க பையன் செத்து போட்டும் போய் தொலைதான் அந்த சனியனுக்கு பிறந்தவன். பையன் போனா போடுங்க, தளபதியை பார்க்க முடியுமா? பையன் போனா பிரச்சனை இல்லைங்க, ஏதோ பையன் போய் நம்மள விஜய பார்க்க வச்சிருக்காங்க. அவரை பக்கத்துல இருந்து பார்க்கிறதுக்கு புண்ணியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும். ஆனா நான் ஆஃபீஸ் வச்சிருந்தேங்க காவேரி ஸ்ட்ரீட்ல, சாலிகிராமத்துல. இப்படி விஜயோட வீடு, இப்படி ஆஃபீஸ். எங்க அப்பா என்னோட கேபின்ல இருந்து பார்த்தா விஜய் நடக்க தெரியும். ரொம்ப சாதாரணமா பக்கத்து வீட்டு பையன், நம்ம கொஞ்சம் டஸ்ட் கிட்ட. ஆமா, அப்ப ஆக்சுவலி எங்களுக்கு பக்கத்து வீட்டு பையன் தான் இருந்தாப்ல. ஒரு ட்ரௌசரை மட்டும் போப்ல,
இதெல்லாம் வந்து என்ன மூஞ்சி இவருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களே அப்படிதான். இன்னைக்கு வந்து அவர் வந்து அவ்வளோ கிரேஸா என்னடா புதுசா என்னடா இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தா அங்க எதுவும் இல்லை. 2 கண்ணை தான் கொடுத்துருக்காரு இறைவன். ஒரு மூக்கு வைக்கிற வேண்டிய இடத்துல தான் இருக்கு, வாயு இருக்க வேண்டிய இடத்துல முடி இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்குது. இருக்கா இல்லையான்லாம் தெரியாது, அதுக்கு வேற நிறைய ஆராய்ச்சிலாம் நடந்துட்டு இருக்கு. அதான் இருக்கு, நல்லா பார்த்தா நல்லா தெரியுது, சூப்பரா இருக்கு. ஆமா, அது ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட்ல நிறைய இருக்கு. இப்போ உங்களுக்கு கூட தான் சஞ்சய் தத் மாதிரி முடி வளர்த்துக்கலாம், எனக்கு கூட தான் நாளைக்கு ஒரு 10 அடி கூந்தல் வரும். இதெல்லாம் ஒரு மேட்டரா? ஸோ அதனால அது விஷயம் இல்லை. ஆனால் இந்த விஜய் மேலே இவ்வளோ கிரேஸ்ல இந்த பொம்பளைங்க இப்படி பேசுறாங்களே, இன்னைக்கு பெண்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு? நல்லாதானே இருக்கு. பொண்ணு பேசுது, அதான் டேஷ் மாதிரி இருக்குன்னு சொல்றேன், டேஷ் மாதிரி இருக்குன்னு. திருச்சியில இன்னைக்கு ஒருத்தன் தன்னுடைய மனைவி சாப்பாடு கொண்டு போறதுக்கு லேட் ஆயிடுச்சாமா. டெய்லி அந்த லேடி வந்து மத்தியானம் சாப்பாடு கொண்டு போவாங்க போல, நேற்றுக்கு சாப்பாடு கொண்டு போறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இவன் வீட்டுக்கு வந்துட்டான். எதுக்கு லேட் ஆச்சுன்னு எதாவது கேட்டிருப்பான். இந்த அம்மா ஏதாவது பதில் சொல்லியிருக்கோம், ஒருவேளை கேஸ் தீர்ந்துருக்கலாம், இல்லை ஏதாச்சும் யாராவது சொந்தக்காரங்க வந்து பேசுனது ஏதாவது லேட் ஆயிருந்திருக்கலாம், எது வேணாலும் நடந்திருக்கலாம் இல்லையா. குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல கூப்பிட்டு விட்டு இருந்திருக்கலாம், என்ன ரீசன்லாம் தெரியாது. வந்து பேசின பிரச்சனை ஆயிடுச்சு, குத்திட்டான். தேங்காய் திருவுறது இருக்குல்ல, அதை வச்சு குத்திட்டான். அருவாமனையில் இந்த தேங்காய் உடைக்கிற கம்பி வச்சு போட்டு ஏதோ மண்டே ஏதோ பொழந்துட்டான் போல. ஃபோன் பண்ணி அந்த பொண்ணோட அப்பா அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாச்சு. இந்த நாய் இந்த தருதலை மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்து அங்க வச்சு கம்பியை போட்டு அடிச்சு கொண்டுட்டான். அப்படியா? ஆமா. ஆனா இந்த விஷயம் புரியல. இது வந்து ஒரு புருஷன் முன்னாடி மேட்ரு, இண்டிவிஜுவல் மேட்ரு. இதுக்குள்ள நம்ம தலையிடலாமா? நம்ம இல்ல தலையிடக்கூடாது. இப்ப எல்லாமே அப்படித்தானே வரும். இப்ப வந்து உங்களுக்கு ஆணவ மரணம் கரெக்ட், எக்ஸாக்ட். காதல் விவகார கொலை. ஆமா ஆமா, இதே மாதிரி இது வந்து குடும்ப தகராறு. அப்போ இந்த நாய்க்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சுல, மனைவியா அடிச்சதே தவறு, நீ ஏதோ ஆத்திரத்துல அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போய் மறுபடியும் நீ கொலை பண்ணிருக்கேன்னா, அப்போ உனக்கு வந்து டேஷ்ல எவ்வளவு டேஷ் இருந்துச்சுன்னா இந்த டேஷ் நீ பண்ணிருப்ப. இந்த டேஷ் கேட்டா இந்த டேஷ் வந்து என்ன பதில் சொல்லுவோம்னு நாங்க கேள்வி கேட்கிறோம். ஆமா, ஏன்னா டேஷ் மாதிரி ஒரு அரசாங்கம் நடக்கும் போது, ஏன்னா எல்லாருக்குமே வந்து டேஷ் மாதிரி பதில் சொல்றதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு டேஷிங் எல்லாம் இருக்கும் போது, இந்த டேஷிங் எல்லாம் ஈஸியா தப்பிச்சிடலான்றதுக்காக அது சும்மா சாதாரண வார்த்தை தான். இல்ல ஆனா ஒரு கொலை பண்றதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. திருச்சியில வந்து ரொம்ப கஷ்டம். இல்ல நான் சொல்ல வரேன், ஆனா ஒரு ஆள் தனியா வந்து கொலை பண்ணி அடிச்சு போட்டு கொலை பண்றாங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு அன்பிலீவபிளான விஷயமா இருக்குது. ஆனா அவ்வளவு வெறி இருக்குது. இட்ஸ் ஆல் பிலீவபிள். ஏன்னா திருச்சியில ஜெயிச்சது யாரு? நம்ம மகானாச்சே. இல்ல அவ்வளோ வெறி இருக்குது அவங்க மேல, புருஷன் முன்னாடிக்குள்ள அவ்வளவு வெறி இருக்குது. என்னமோ தெரியல, ஒருல இவன் விஜய் ரசிகனோ இல்ல அந்த பொம்பளை விஜய் ரசிகையோ எந்த காண்டில வச்சு தீத்தானோ தெரியாது. இப்பெல்லாம் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் ரொம்ப சாதாரணமா எடுத்துட்டு போயிடும். நேற்று ஒரு லேடி தாவேக்கா லேடியே வந்து புலம்புறாங்க, என் மருமகன் வந்து டார்ச்சர் தாங்க முடியல, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், எஸ்ஐல அப்படிலாம் வர முடியாதுமா, நீ தாவேக்கா ரசிகங்கிறதுனால வர முடியாது, நீ ஒன்றிய செயலாளரா வட்ட செயலாளரா எம்எல்ஏவா அமைச்சர் அணிக்கு நான் வந்து பாக்கிறதுக்கு. தீய சக்தி திமுகவுடைய சதி அப்படின்னு நாங்க தவிட்டு தற்கூறி தாவேக்கா சொல்லுவோம். இல்ல அந்த லேடி என்ன சொல்லுது, ரொம்ப அழுதுகிட்டு பேசுது. என்னன்னா பெண்ண கூட்டம் வரல, என்னன்னா இந்த மாதிரி டார்ச்சர் பண்றான், குடிச்சிட்டு வந்து என்னை திட்டுறான், அபியூசிவா பேசுறான், டார்ச்சர் பண்றான், மென்டல் டார்ச்சரா இருக்கு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒருவேளை இந்த பொம்பளை வந்து மருமகன் விஜய் ரசிகனா இருக்கா, விஜய் மாதிரியே ஆட்டிடியூட்லாம் பண்றான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சா தெரியாது. இல்ல அவங்களே விஜய் ரசிகர், விஜய்க்கு ஓட்டு கேட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி விஜய் பாராட்டு அந்த வீடியோவும் வைரலே இருக்குது. என்னன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லியிருக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா, தாவேக்க ஆட்களா இருந்தா கூட போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா கூட வரமாட்டாங்க. இப்ப சிங்க பெண்கள்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்களாவது வரணும்ல. சரி, சிங்க ஆண்கள் தான் வரல, சிங்க பெண்களாவது. இதுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை எல்லாம் வரும்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, சிங்க பெண்கள் படைகளை நியமிச்சு இரவு பகல் பாராமல் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம். சிங்க பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லைன்றது வேற விஷயம், அதை வச்சுக்குவோம். சிங்க பெண்கள் அந்த யூனிஃபார்மை நான் இன்னும் கண்ணாலே பார்க்கலையா, எங்கேயுமே அந்த யூனிஃபார்மை பார்க்கல. அந்த இந்த ஆரம்பிச்ச ஒரு விழா வச்சாங்கல்ல, சிங்க பெண்ணேன்னு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி, அப்போ ஒரு 4-5 பேருக்கு அங்கே வந்து அந்த யூனிஃபார்ம் போட்டு விட்டு இருந்ததோட சரி. அப்புறம் 2-3 நாள் பேர் ரீல்ஸ்லாம் எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த யூனிஃபார்ம் வச்ச சிங்க பெண்களை வந்து நான் பார்க்கவே இல்லை, எங்கேயும் கண்ணால கூட தெரியல, எட்டி தூரத்துக்கு பார்த்தாலும் கூட கண்ணுக்கு தெரியல. ஸோ இதுதான் இவங்களோட பாதுகாப்பு லட்சணம். இப்படிதான் இல்ல அதான் அவங்க வந்து சிங்க பெண்களை கூப்பிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அழுகுறாங்க. நான் என் ஆண்களா வந்து என் ஆட்சி தான் நான் அப்படின்னு சொல்லி ரொம்ப விஜய் அண்ணாக்கு ஓட்டெல்லாம் போட்டோம், இப்படி வரவே இல்லையே, இப்படி வரமாட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதாவது இப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தா கூட விஜய்க்காக ஓட்டு போட்ட பெண்கள் இருக்காங்களா, ஒரு பெண் அழுகுறாங்க. அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி
வீட்டை இடிச்சாங்க, விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன், என்ன இப்படி வீட்டை அடிக்கிறாப்லையே அப்படின்னு சொல்லி ஒரு லேடி அழுகுறாங்க நடு ரோட்ல நின்று. இன்னொரு லேடி கரூர்ல பட்டா இல்லாத வீட்டுக்கெல்லாம் பட்டா கொடுப்பேன்னாரு. இது வரைக்கும் வரி கட்டிட்டு இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு பட்டா இருக்காது, அந்த பட்டா நான் வந்தோன்னு கொடுத்துருவேன்னு சொன்ன இதே விஜய் இது வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க மகன், உங்க மாமன் பட்டா சிட்டா அடங்கல் பத்திரானங்கள் பக்ரானங்கள் எதுக்குமே ஒரு வாயை திறக்கிறது இல்ல. இத்தனை வீடுகளை இடிக்கப்பட்டிருக்கு, அதை பத்தி பேசவே இல்லை. இவர் என்னெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு வந்தாரோ அத்தனைக்கும் அகேன்ஸ்டா தவறா பண்ணிட்டு இருக்கும் போது ஆனா இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு 4-5 பேர் வாங்க. விஜய் என்ன அன்னைக்கு பர்பிள் கலர் ஷர்ட் பிளாக் கலர் பேண்ட்ல என்ன ஸ்டைலா இருந்தாரியா, நல்ல வேலைடா நீங்கெல்லாம் பேண்ட் சட்டையோட நிறுத்திக்கிட்டீங்க, வேற எதுவும் பார்க்கல, எல்லாம் அதுவும் பிராண்ட் ப்ரொமோட் பண்ணிருப்பீங்க நாரம் பயில்வலா. இல்லை நேற்று போயிட்டு இந்த பெரம்பூர்ல வந்து அரசு மருத்துவர்கள், பெரம்பூர்ல இல்லையே வேற எங்கேயோ, அது பெரம்பூர்ல போயிட்டு அந்த இதெல்லாம் அளந்து போட்டிருக்காரு, இந்த அரிசி சீனி இதெல்லாம் அளந்து போட்டிருக்காரு. ரேஷன் கடையில நான் வாங்குற ரேஷன் கடையில ஒரு தாத்தா வேலை பாக்குறாரு, இந்த அசிஸ்டன்ட் மாதிரி எல்லாம் போடுவாரு, அவருக்கு ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கும். ஆண் இடையாளர்களுக்கு ஆண்கள், பெண்களுக்கு பெண் இடையாளர்கள் பேசுறாங்க. அந்த மண்ணாங்கட்டி 2வது இருக்கட்டும். அந்த டேஷ் 6ஆம் தேதி வந்து வீடு தேடி இது வந்துட்டு இருந்துச்சுல ரேஷன் கடைகள்லாம், அது என்ன தாய்மானவன் திட்டத்துல எங்க போச்சு? இந்த 6ஆம் தேதி வந்துச்சா? யாருக்கு தெரியும்? வாங்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும். அத பத்தி தாய்மானவன் இல்லையே, இவரு அண்ணன் மாமன் தாய் மாமன் திட்டம், தாய் மாணவன் திட்டம் இல்ல, அண்ணன் தாய் மாணவன் திட்டத்தை தூக்கிட்டு தாய் மாமன் திட்டத்தை போடுவாப்ல. மோதிரம் எல்லாம் போடுறது. ஆமா, முதல்ல பிள்ளை எல்லாம் உயிரோடி இருக்கணும், பொம்பளை எல்லாம் உயிரோடி இருக்கணும். அந்த ரேஷன் கடையில தாத்தா, அந்த தாத்தா 10 கிலோ வெயிட் 10 கிலோ வெயிட்டை தூக்கி காலையில 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாரு, 1.5 மணி வரைக்கும் கேப் விடாம போட்டுட்டு இருக்காரு. அவரை பத்தி ஒரு நாள் நியூஸ், இந்த 1.5 கிலோவை போட்டுட்டாரு அண்ணன், சிந்தாம சிதறாம போட்டாரு. நீ ஏன்டா டே அண்ணன், இதெல்லாம் அந்த ஆளுக்கு வெயிட் என்ன, அந்த ஆள் என்ன பதவியில இருக்காரு, ஏன்டா 1.5 கிலோ சீனியா போட மாட்டாரடா, இது போடாம இருந்தா அவருக்கு இல்லையா அவமானம். இல்ல பேசாத ஆளு பேசிருக்கிறாப்புல வந்திருக்காப்புல. இந்த நாள் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனைக்கு போயிட்டு அங்க உள்ள பிளாக்லாம் பார்த்துட்டு அங்க உள்ள ஓவன் சத்தம் போட்டு அந்த யாராவங்க புள்ள பெற்றவங்களும் புள்ளதாச்சிகள் எல்லாம் டார்ச்சர் பண்ணி, பிறந்த பிள்ளைங்களை எல்லாம் டார்ச்சர் பண்ணி, அதுதான் அவரு போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. வெளியில வந்து பார்த்தா ஒரு 200 பயல் தாவேக்கா பயல் நின்றுட்டு ஒவ்வொன்னு கத்துறாங்க. அது அவரு போய் பார்த்ததுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. இவரு இதெல்லாம் பார்த்தாரு. காவேரி மேலாண்மை நிதிநீர் வாரியத்துக்கு லெட்டர் போட்டாரா, ஜூன் 12 வர வேண்டிய தண்ணி இன்னும் வரல தமிழ்நாட்டுக்கு, இன்னும் காஞ்சி கருவாடா கிடக்குது. இனி ஆடி 18க்கு ஆடி பெருக்குக்கு நாங்கெல்லாம் வேற ஆத்துல போய் நின்று தாலியெல்லாம் வேற பிரிச்சு கொடுத்துட்டு காவேரி தாயை வந்து வேற வணங்கணும். அங்க தண்ணி இல்ல, ஒண்ணு இல்ல, வறண்ட பூமியா இருக்கு. கேட்டா இவங்க என்ன லெட்டரே கொடுக்கலையாமா கர்நாடகாரங்க. அதெல்லாம் நம்ம அப்படி ஹார்ஸா பேசிதான் டீல் பண்ணணும் அவசியம் இல்ல. அப்படி லெட்டரை கொடுத்துட்டு தான் உங்ககிட்ட நாங்க தண்ணி வாங்கணும் அவசியம் இல்ல. இவனுக்கு வருஷம் எனக்கு திறந்து விடணும் அறிவு கிடையாது. 12ஆம் தேதி நான் திறந்து விடணும்னு இது எங்க அண்ணன் லெட்டர் கொடுக்கணுமா? அவர் என்ன சொல்றாருல, இவ்வளவு நம்ம சண்டை போட்டு நம்ம ஏன் எல்லாரையும் பேசி இதுக்கு நம்ம அரசியல் பண்ணணும், பேசாம இருப்போம், நம்ம வாயை திறக்காம நம்ம சண்டை, நம்ம வந்து இதுக்கு எல்லாரையும் பேசி நம்ம வந்து டார்ச்சர் பண்ணி பேசாம வாங்க ட்ரை பண்ணுவோம். அதுக்குதான் நைஸா கர்நாடகா பஸ்ஸுக்கு மேல ஏறினா மட்டும் வாய் இங்க இருந்து இங்க வரைக்கும் பார்த்து அந்த வாய் இந்த வாய் இருக்குன்னு என்னெல்லாம் பேசுறாரு. எங்க பேசணுமோ அங்க பேசுறது கிடையாது. என் மேல வலியை தூக்கி போடுவீங்களா, என் மேல வலியை தூக்கி நம்ம பார்த்தோம்னா எல்லா மீட்டிங்லயும் இதை வந்து வேணும்னே பேசுறாப்புல. இந்த என் மேல வலியை தூக்கி போடுவீங்களாங்கிற மேட்டர் இருக்குல்ல, இது எதோட கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ வந்துருக்கு தெரியுமா? அது பாத்தீங்க, பாவநாசத்துல கமல் வந்து அதை நம்ப வைக்கிறதுக்காக ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி எங்க பார்த்தாலும் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வேலையை தான் இவர் பாக்குறாரோ அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணி நம்ம ஆளுக்கு போட்டு, உண்மையிலே அப்படிதான் இருக்குது, எம்எல்ஏ பழிய போறீங்களா, எம்எல்ஏ பழிய போறீங்களா, எம்எல்ஏ பழிய போறீங்களான்னு அவர் மேல பழி இல்லாத மாதிரியே மாஃபியா ஒரு 4-5 பேர் இருப்பாங்கல்ல, ஒரு 500-1000 பேர் இருக்க மாட்டாங்க. இவங்க இந்த பரப்புற ஒரு வீடியோ ஒரு பக்கம், இதை நம்ம அகேன்ஸ்டா பேசினாலும் அந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். இப்ப கத்தியால குத்தி கொலை பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் உண்டா? கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். ஆமா, ஏன் கூட்டத்துல வந்து முட்டாள்தனமா வந்து நசுங்கி செத்தவங்களுக்கே வந்து கவர்மெண்ட் ஜாப் நினைவச்சு நினைக்கும் போது அந்த பொண்ணு பாவம், அது கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தி 2 குழந்தைங்க இருக்காங்க போல, அந்த 2 குழந்தைங்களை வச்சுட்டா செத்து போயிருக்கு. அப்ப அவங்க 2 கொலை நடந்திருக்கு, அடுத்து கத்தி கொலை, கத்தியால குத்துனது, அவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் ஜாப் உண்டா? அப்படி பார்த்தா டெய்லி எவ்வளவு கொலைகள் நடந்துட்டு எல்லாரும் கொடுக்கணும்ல, கேட்போம்ல. அப்புறம் போக்சோல எவ்வளவு பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அந்த பாதிப்புக்குள்ளாக்குறாங்க அத்தனையும் தாவேகா நிர்வாகியா இருக்கான், தவிட்டு தற்கொலை தாவேகா நிர்வாகி. 17 வயசு புள்ள ஒண்ணு புள்ள பத்திருக்கு.
ஆமா அது இந்த நாய் என்ன சொல்லிட்டு அது காரணம் நான் இல்லைன்னு கையை வச்சுட்டான். கடைசியில் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண பார்த்தா இந்த நாய்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு. சரி விடுங்க, நாய் அது நாய் கூட சொல்லக்கூடாது, நாய்க்கு தெரிஞ்சு அது என்ன துரத்தி வந்து கடிக்கும், எங்க தெரு நாயை இவன் கூட என்ன கம்பேர் பண்றியாடி அப்படின்னு. அதனால இந்த டேஷ் வந்து இவங்க இது பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்களுக்கு கேஸ் பாக்குறதே, இவனுங்களுக்கு வேண்டி பேசுறதே ஒரு பெரிய விஷயம். இவனுங்கள்ட்ட இருந்து பொண்ணுங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பே நம்மள சுத்தி இருக்க சமூகத்துக்கு இருக்கு. இந்த 33% பண்ண தப்புனால இந்த 67% பேர் என்ன பண்ணணும்னா மிச்சம் இருக்கக்கூடியவங்கள காப்பாத்திக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. 33% காப்பாத்திக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு நமக்கு. எல்லாத்துக்கும் முத்தாய் போயிச்ச மாதிரி நெத்தி போய் ஒரு பெரியவர் இருக்கிறவர்லயே கொஞ்சம் பெரியவர் ஐயா சாலமன் பாப்பாட்ட போய் மைக்க நீட்டி விஜய் ஆட்சி எப்படிங்க போயிட்டு இருக்குதே அப்படின்னா அவர் சுத்தி வளைச்சு என்னமோ பேசியிருக்கிறாரு. அவர் ஆனா கடைசியா சொல்ல வந்தது ஒன்னே ஒண்ணுதான், டேஷ் மாதிரி இருக்கு, ஒரு டேஷும் சரியில்லைங்கிறாரு.